உறக்கத்திலே வருவதல்ல கனவு, உன்னை என்னை உறங்க விடாமல் செய்வதுதான் கனவு. வெல்கம் டு துளிர் ஐஏஎஸ் அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா கான்வாய் டெஸ்ட். சரியா, எஸ்ஐக்கு உண்டான கான்வாய் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன டாபிக், டெஸ்ட் நம்பர் 16. ஸோ ஜென்ரல் நாலேஜில் இந்தியா மற்றும் அண்டை நாடுகள், சரியா, இந்தியா அண்ட் நெய்பர் கண்ட்ரிஸ். ஸோ இந்த டாபிக் தான் இதெல்லாம் பார்க்க போகிறோம். ஸோ இதெல்லாம் 20 கேள்விகள் இருக்கு, சரிங்களா. ஸோ இந்த 20 கேள்விகள் வந்து கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எஸ்ஐ படிக்கக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் கண்டிப்பாக இதில் வந்து கொஸ்டின்ஸ் வரும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்சியராக அதை பாருங்க, ஓகேங்களா. வாங்க. ஸோ முதல் கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ ஐடென்டிஃபை தி நம்பர் ஆஃப் கண்ட்ரீஸ் இந்தியா ஷேர் இட்ஸ் பார்டர்ஸ் வித். பாருங்க, இந்தியா எத்தனை நாடுகளுடன் எல்லைகளை பகிர்ந்து கொள்கிறது என்பதை கண்டறியும். ஸோ இங்க எல்லைகள் சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லைகள்னா நம்ம லேண்ட் அண்ட் சி எல்லாத்தையும் எடுத்துக்கணும், சரிங்களா. ஸோ கடல் மற்றும் வந்து நிலம் மற்றும் நீர் பரப்பு ரெண்டு சேர்த்து நம்ம எடுத்துக்கணும். ஸோ அப்போ மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை கண்ட்ரிஸ்னா 9 கண்ட்ரிகள், சரிங்களா. ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னா 9 கண்ட்ரிகள். ஸோ அது என்னன்னு பார்ப்போம், ஓகேங்களா. ஸோ ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், சைனா, பூட்டான், பங்களாதேஷ், மியான்மர். ஸோ 1 2 3 4 5 6, ஓகேங்களா. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நேபாள். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிலப்பரப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவோட எல்லைகளை பகிர்ந்துருது. இன்னொரு 2 இருக்கு, என்னன்னா ஸ்ரீலங்கா, ஸோ இலங்கை மற்றும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாலத்தீவுகள், சரிங்களா, மற்றும் வந்து பார்த்தீங்கன்னா மாலத்தீவுகள். ஸோ மாலத்தீவுகள். ஸோ இந்த ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா நிலத்தோட வந்து பார்த்தீங்கன்னா நீரோட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்தியாவோட எல்லையை பகிர்ந்து, சரிங்களா. ஸோ அப்போ மொத்தம் வந்து 9 கண்ட்ரிகள், அதில் 7 + 2, ஸோ 7 2. ஸோ 7 வந்து பார்த்தீங்கன்னா நிலத்தோட எல்லையை பகிர்ந்து, அடுத்த 2 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீரோட, சரிங்களா. ஸோ ஆன்சர் சி. ஸோ அடுத்த கொஸ்டின் 62வது கேள்வி, ஐடென்டிஃபை தி இந்தியன் ஸ்டேட் விச் ஷேர் பார்டர் வித் ஆப்கானிஸ்தான். பாருங்க, ஆப்கானிஸ்தானுடன் எல்லை பகிர்ந்து கொள்ளும் இந்திய மாநிலத்தை அடையாளம் காணும். ஸோ ஓகே, ஆப்கானிஸ்தான் கூட எந்த மாநிலம், இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த மாநிலம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எல்லையை பகிர்ந்துக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஜம்மு காஷ்மீர், லடாக், லே, சரிங்களா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஆன்சர் லடாக். ஸோ முன்ன வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜம்மு காஷ்மீர் ஒன்றா இருந்தது. ஸோ ஜம்மு காஷ்மீர் சொன்னாங்க. ஸோ இப்போ பிரிச்சதுனால வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஆன்சர் சி, லடாக். ஸோ அடுத்து 63வது கேள்வி, ஐடென்டிஃபை தி இந்தியன் ஸ்டேட் விச் டஸ் நாட், பாருங்க, டஸ் நாட் ஷேர் இட்ஸ் பார்டர் வித் சைனா. ஓகேவா, தமிழ்ல பாருங்க, சைனாவுடன் எல்லையை பகிர்ந்து கொள்ளாத இந்திய மாநிலத்தை அடையாளம் காணும். ஸோ அப்ப இதுல என்னென்ன மாநிலம் இருக்கு பாருங்க, லடாக், உத்தராகண்ட், சிக்கிம், அருணாச்சல பிரதேஷ், இமாச்சல பிரதேஷ், சரிங்களா. ஸோ இதுல எல்லாமே, ஸோ இதுல வந்து லடாக், உத்தராகண்ட், சிக்கிம், அருணாச்சல பிரதேசம், இமாச்சல பிரதேசம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைனாவோட எல்லையை பகிர்ந்துக்குது, சரிங்களா. அப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா மேற்கண்ட எதுவும் இல்லை. ஸோ ஆன்சர் டி, மேற்கண்ட எதுவும் இல்லை. ஸோ அது பார்த்தீங்கன்னா அடுத்த 64வது கேள்வி, த இந்தியன் ஸ்டேட் அசாம் ஷேர் இட்ஸ் பார்டர்ஸ் வித் ஹவு மெனி நெய்பர் கண்ட்ரிஸ். பாருங்க, இந்திய மாநிலமான அசாம் எத்தனை அண்டை நாடுகளுடன் எல்லையை பகிர்ந்து கொள்கிறது கேட்டிருக்காங்க, ஓகேங்களா. ஸோ 3 2 1 4. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 2, ஆன்சர் பி 2. ஸோ அது என்னென்ன நாடு வந்து பார்த்தீங்கன்னா வங்கதேசம், சரிங்களா, பங்களாதேஷ் சொல்லுவாங்க, வங்கதேசம் மற்றும் பார்த்தீங்கன்னா பூட்டான். இந்த 2 நாடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அசாம் ஸ்டேட்டோட வந்து பார்த்தீங்கன்னா எல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணிது, ஓகேங்களா. ஸோ அடுத்து 65வது கேள்வி, ஐடென்டிஃபை தி இந்தியன் ஸ்டேட்ஸ் விச் ஷேர் பார்டர் வித் 3 நெய்பரிங் கண்ட்ரிஸ். பாருங்க, 3 அண்டை நாடுகளுடன் எல்லையை பகிர்ந்து கொள்ளும் இந்திய மாநிலங்களை அடையாளம் காணும் கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ 3 நாடுகளோட எந்தெந்த ஸ்டேட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கிற எந்தெந்த ஸ்டேட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய பார்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுது, இதுதான் பார்க்க போகிறோம், சரிங்களா. ஸோ வெஸ்ட் பெங்கால், அசாம் அண்டு சிக்கிம் 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக வெஸ்ட் பெங்கால் வந்து பார்த்தீங்கன்னா 3 நாடுகளோட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷேர் பண்ணும். என்னென்ன வந்து பார்த்தீங்கன்னா வங்கதேசம், நேபாளம் மற்றும் பார்த்தீங்கன்னா பூட்டான், சரிங்களா. ஸோ இந்த 3 நாடுகளும் வந்து பார்த்தீங்கன்னா மேற்கு வங்கத்தோட வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணிக்குது. ஸோ அசாம் கிடையாது, சரிங்களா. அசாம் வந்து பார்த்தீங்கன்னா 2 தான், நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. ஓகே, அடுத்து சிக்கிம் வந்து பார்த்தீங்கன்னா 3 நாடுகளோட ஷேர் பண்ணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸோ பூட்டான், சீனா, நேபாளம், சரிங்களா. அப்போ அகைன் வந்து பார்த்தீங்கன்னா அருணாச்சல பிரதேஷ், சரிங்களா, அகைன் வந்து அருணாச்சல பிரதேசம் வந்து பார்த்தீங்கன்னா 3 நாடுகளோட ஷேர் பண்ணிக்கும்.
ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா சீனா, மியான்மர், பூட்டான். சீனா, மியான்மர், பூட்டான். சரிங்களா? ஸோ அப்போ 3 நாடுகளோட ஷேர் பண்ணக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே இருக்கக்கூடிய ஆப்ஷனில் 2 ஆப்ஷன் தான். ஸோ ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னா 3 ஸ்டேட், அருணாச்சல பிரதேசம், சிக்கிம், பங்களாதேசம். சரிங்களா? ஸோ சாரி, மேற்கு வங்கம். சரிங்களா? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு A and C. ஆன்சர் வந்து A and C. ஓகே. ஸோ 66வது கேள்வி. ஸோ இந்தியா ஷேர் இட்ஸ் ஷார்டஸ்ட் லேண்ட் பார்டர் வித். பாருங்க, இந்தியா தனது மிக குறுகிய நில எல்லையை பகிரும் அண்டை நாடு எது? இந்தியாவோட வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான வந்து பார்த்தீங்கன்னா கிலோமீட்டர் வந்து பார்டர் வந்து பார்த்தீங்கன்னா பகிரக்கூடிய நாடு எதுன்னு கேட்டுக்கிறாங்க. ஓகேங்களா? ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ், நேபாளம், பூட்டான். சரிங்களா? ஸோ விடை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்கானிஸ்தான். ஸோ 106 கிலோமீட்டர். சரிங்களா? ஸோ இந்தியாவோட பார்டர் 106 கிலோமீட்டர் ஷேர் பண்ணுது. ஓகே. ஸோ ஓகே, இது வந்து குறைவான நில எல்லை பகிர்ந்து கொள்ளக்கூடிய நாடு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான். ஸோ அப்போ அதிகமான நில எல்லையை பகிர்ந்து கொள்ளக்கூடிய நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பங்களாதேசம். 4096 கிலோமீட்டர். 4096 கிலோமீட்டர் இந்தியாவோட பார்டரை ஷேர் பண்ணிக்குது. சரிங்களா? ஸோ அது அதிகபட்சமாக உங்களுக்கு பார்டர் ஷேர் பண்ணக்கூடிய நாடு எது? இந்தியா கூட பங்களாதேசம். குறைவாக பார்டரை ஷேர் பண்ணக்கூடிய நாடு எது? உங்களுக்கு ஆப்கானிஸ்தான். ஸோ அடுத்து 67வது கேள்வி. ஐடென்டிஃபை தி அபிஷியல் லாங்குவேஜ் ஆஃப் மாலத்தீவ்ஸ். பாருங்க, மாலத்தீவின் அதிகாரப்பூர்வ மொழியை அடையாளம் காணும். ஸோ வந்து அவங்களுடைய அபிஷியல் யூஸ் பண்ணுவாங்கல்ல, ஸோ அது கேட்டுருக்காங்க. ஸோ மாண்ட்ரின், சோங்கோ அண்ட் திவேகி, டாரி. ஸோ ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்துன்னா திவேகி. ஆன்சர் சி, திவேகி. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 68வது கேள்வி. ஐடென்டிஃபை தி நம்பர் ஆஃப் கண்ட்ரீஸ் இந்தியா ஷேர் இட்ஸ் மேரிடைம் பார்டர்ஸ். இந்தியா தனது கடல் எல்லையை பகிர்ந்து கொள்ளும் நாடுகளின் எண்ணிக்கையை அடையாளம் காணும் கேட்டுங்க. ஸோ பாருங்க, உங்களுக்கு ஆல்ரெடி முதலே பார்த்தாச்சு. ஓகேங்களா? ஸோ இந்தியா வந்து எத்தனை கண்ட்ரிகளோட பார்டர் ஷேர் பண்ணுது? 9 கண்ட்ரிகளோட. ஸோ அதில் நிலவழியாக வந்து பார்த்தீங்கன்னா 7 கண்ட்ரி ஆல்ரெடி பார்த்தாச்சு. இப்போ நீர்வழியாக பார்த்தீங்கன்னா இப்போ 2 கண்ட்ரிகள் இருக்கு. ஸோ அப்போ ஆன்சர் பி. அந்த 2 நாடு என்னென்ன பார்த்தோம் உங்களுக்கு? ஒன்று இலங்கை, இன்னொன்று மாலத்தீவு. சரிங்களா? இலங்கை, இன்னொன்று மாலத்தீவுகள். ஸோ ஆன்சர் பி. ஸோ 69வது கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா தி ஏஷியன் இஸ் ஹெட்குவார்ட்டர். பாருங்க, ஆசியான் அமைப்பின் தலைமையகம் எங்கு அமைந்துள்ளது கேட்டுக்கிறாங்க. ஸோ பிலிப்பைன்ஸ், புருனே, சிங்கப்பூர், இந்தோனேஷியா. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா டி, இந்தோனேஷியா. ஸோ இந்தோனேஷியாவில் எங்கே அமைஞ்சிருக்குன்னா ஜகர்த்தான்ற இடத்துல அமைஞ்சிருச்சுங்களா? ஜகர்த்தா. ஸோ இங்கே தான் வந்து உங்களுக்கு ஏஷியானோட ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்கு. ஓகே, ஏஷியான் எப்போ வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்குறாங்க, எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆகஸ்ட் 8 1967 வந்து ஏஷியான் உருவாக்கப்பட்டது. ஓகேங்களா? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா டி. ஸோ 70வது கேள்வி. சார்க் வாஸ் ஃபவுண்டட் இன். சார்க் அமைப்பு எப்போது நிறுவப்பட்டது? சார்க் அமைப்பு எப்போது நிறுவப்பட்டது? ஸோ 1980, 1985, 1995, 1996. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பி, 1985. சரிங்களா? ஸோ இதோட டேட் வந்து பார்த்தீங்கன்னா 8 டிசம்பர் 1985 வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ உருவாக்கப்பட்டது. ஸோ இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னா பங்களாதேஷில் இருக்குல்ல, தாக்கா. பங்களாதேஷ் இல்லையா, தாக்கா. இதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சார்க்கோட ஹெட் குவார்ட்டர்ஸ் தாக்கா, பங்களாதேஷில் இருக்கு. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 71வது கேள்வி. ஸோ பங்களாதேஷ் காட் இட்ஸ் இண்டிபெண்டன்ஸ் ஆன். பாருங்க, வங்கதேசம் எப்போது சுதந்திரம் பெற்றதுன்னு கொஸ்டின் கேட்டுருக்காங்க. ஓகேவா? ஸோ 1970, 1971, 1973, 1972. ஸோ ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 1971. ஓகேங்களா? ஸோ 1971 26 மார்ச். ஸோ இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இண்டிபெண்டன்ஸ் பெற்றது. சரிங்களா? ஸோ ஓகே. ஸோ பாகிஸ்தானுக்கும் பங்களாதேஷ்க்கும் சண்டை வந்ததா? ஸோ அவங்க ஃபைனலாக எப்போ வந்து பார்த்தீங்கன்னா சரண்டர் ஆனாங்க? பாகிஸ்தான் வந்து என்னைக்கு அவங்களோட ட்ரூப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சரண்டர் பண்ணாங்கன்னா டிசம்பர் 16, 1971. ஓகேங்களா? ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா பங்களாதேஷில் என்ன பண்ணாங்கன்னா இந்த 26 மார்ச் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய இண்டிபெண்டன்ஸ் டேவாக கொண்டாடுறாங்க. ஸோ இந்த டிசம்பர் 16 வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய விக்டரி டேவாக, வெற்றி தினம் அப்படின்னு சொல்லக்கூடிய விக்டரி டேவாக கொண்டாடுறாங்க. சரிங்களா? ஸோ இது கேட்கலாம், இது கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 72வது கேள்வி. ஸோ ஐடென்டிஃபை தி லொகேஷன் which was associated with India China with India China border dispute. பாருங்க, இந்திய சீன எல்லை பிரச்சனை, இந்திய சீன எல்லை
பிரச்சனையுடன் தொடர்புடைய இடத்தை அடையாளம் காணும் கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு 4 பள்ளத்தாக்கு கொடுத்துருக்காங்க. என்னென்னு கால்வான் பள்ளத்தாக்கு, குல்மோகர் பள்ளத்தாக்கு, பூஞ்ச் பள்ளத்தாக்கு, குல்மார்க் பள்ளத்தாக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்தியா அண்ட் சைனாவுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை எந்த பள்ளத்தாக்குன்னா கால்வான் பள்ளத்தாக்கு. ஸோ ஆன்சர் வந்து ஏ. ஆன்சர் ஏ. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 73வது கேள்வி. தி ட்ரீட்டி ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் கோஆபரேஷன் is signed between so India, Myanmar, India, Bangladesh, India, Bhutan, India, Sri Lanka. பாருங்க, நட்பு மற்றும் ஒத்துழைப்பு ஒப்பந்தம் எந்தெந்த நாடுகளுக்கு இடையே கையெழுத்தானது? ஸோ ஆன்சர் வந்து இந்தியா மற்றும் பூடான். ஆன்சர் சி. ஸோ அடுத்து 74வது கேள்வி. ஸோ தி லாகூர் டிக்ளரேஷன், சரிங்களா? தி லாகூர் டிக்ளரேஷன் aimed to improve bilateral relations was signed in. இருதரப்பு உறவுகளை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்ட லாகூர் பிரகடனம் எப்போது கையெழுத்தானது கேட்டிருக்காங்க. ஸோ 1998, 1999, 2000, 2002. ஸோ எப்பன்னா 1999. ஆன்சர் வந்து பி. ஓகேங்களா? ஸோ இதில் டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பிப்ரவரி 21, 1999 வந்து இந்த லாகூர் டிக்ளரேஷன் வந்து சைன் ஆச்சு. ஓகேங்களா? ஸோ இதில் யார் யார் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க, சரிங்களா? இந்த பைலேட்டரல் ரிலேஷன்ஸ் வந்து யார் சைன் பண்ணாங்க வந்து 2 பேர். யாருன்னா ஒன்று வாஜ்பாய், இன்னொன்று வந்து நவாஸ் ஷெரீப். சரிங்களா? ஸோ ஒன்று வாஜ்பாய் அண்டு நவாஸ் ஷெரீப். ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ இதெல்லாம் மறக்காம ஞாபகம் வச்சுக்கோங்க, கண்டிப்பாக கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 75வது கேள்வி. அடுத்து தி இண்டஸ் ரிவர் வாட்டர் சைன் பிட்வீன் இந்தியா அண்ட் பாகிஸ்தான் வாஸ் புரோக்கர்டு பை. பாருங்க, இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் கையெழுத்தான சிந்து நதி நீர் ஒப்பந்தத்திற்கு எந்த அமைப்பு மத்தியஸ்தம் செய்தது? சரிங்களா? ஸோ வந்து புரோக்கர்டு பை. சரிங்களா? ஸோ எந்த அமைப்பு மத்தியஸ்தம் செய்தது? ஸோ அப்போ இந்த 2 நாடுகளுக்கு இடையே இருக்கக்கூடிய அந்த சிந்து நதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா யார் வந்து பார்த்தீங்கன்னா இருதரப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸோ காமனாக பேசினாங்க அப்படின்னு பார்க்கும்போது யுனைடெட் நேஷனா, இல்லை ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்கா, இல்லைனா நியூ டெவலப்மெண்ட் பேங்கா, இல்லைனா வேர்ல்டு பேங்கா? ஸோ ஆன்சர் வந்ததுன்னா உலக வங்கி. ஆன்சர் டி, உலக வங்கி. ஓகேங்களா? ஸோ இது எப்போ ஆச்சுன்னா செப்டம்பர் 19, 1960 வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிந்து நதி நீர் ஒப்பந்தம் போடப்பட்டது. ஓகேங்களா? ஸோ இந்த சிந்து நதி நீர் ஒப்பந்தம் வந்து யார் யார் போட்டாங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பீரியட்ல நமக்கு இந்தியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பீரியட் இந்தியாவுக்கு யாரு பிரைம் மினிஸ்டர்னா ஜவஹர்லால் நேரு இருப்பார். சரிங்களா? நம்மளுடைய முன்னாள் பாரத பிரதமர் ஜவஹர்லால் நேரு. ஸோ இவரோட தலைமையில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சைன் போட்டப்பட்டது. ஸோ அங்கே பாகிஸ்தான் சார்பா யார் வந்து சைன் பண்ணாங்கன்னா உங்களுக்கு முகமது யாகூப் கான். சரிங்களா? முகமது யாகூப் கான். அவர் தான் வந்து பாகிஸ்தானோட பிரைம் மினிஸ்டர் இருப்பாரு. ஸோ இவங்க 2 பேர் சேர்ந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தை சைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிந்து நதி நீர் ஒப்பந்தம் ஸோ கேன்சல் பண்ணிட்டாங்க. இந்தியா வந்து கேன்சல் பண்ணிடுச்சு. ஓகேங்களா? ஸோ யாருன்னா இப்போ நம்மளோட பிரதமர் நம்ம திரு மோடி அவர்கள் வந்து அதை கேன்சல் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ இது என்ன டேட்ல நடந்தது? இந்த சிந்து நதி நீர் ஒப்பந்தம் வந்து பார்த்தீங்கன்னா என்னைக்கு போட்டாங்கன்னா செப்டம்பர் 19, 1960 வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க. இது எப்போ கேன்சல் ஆச்சுன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 23 ஏப்ரல் 2025. சரிங்களா? இப்போ ஏன்னா ரீசன்னா இப்போ ரீசன் ஆனதா பகல்காம் அட்டாக். சரிங்களா? ஸோ பகல்காம் அட்டாக். ஸோ இதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிந்து நதி நீர் ஒப்பந்தம் வந்து நம்முடைய பிரைம் மினிஸ்டர் வந்து கேன்சல் பண்ணிட்டார். ஓகேங்களா? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேர்ல்ட் பேங்க் டி. ஸோ இதான் கண்டிப்பாக கேட்பாங்க. ஏன்னா சிந்து நதி நீரை பற்றி நம்ம நிறைய டாக் போயிட்டு இருக்குது. ஸோ அதனால் இந்த வீடியோ, இந்த கொஸ்டின்ஸ், இதில் வரக்கூடிய ஏதாவது ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக உங்களுக்கு எஸ்ஐயில் கண்டிப்பாக கேட்பாங்க. ரைட். அடுத்து வந்து 76வது கேள்வி. ரேட்லே நீர்மின் திட்டம் எந்த நதியில் அமைந்துள்ளது? ரேட்லே நீர்மின் திட்டம் எந்த நதியில் அமைந்துள்ளது? ஜீலம், ராவி, செனாப், பியாஸ். ஸோ ஆன்சர் வந்து செனாப். ஆன்சர் சி, செனாப். ஸோ அடுத்து 77வது கேள்வி. சபஹர் போர்ட் இஸ் லொக்கேட்டட் இன். சபஹர் துறைமுகம் எங்கு அமைந்துள்ளது? ஸோ ஈரான், மியான்மர், ஸ்ரீலங்கா, பாகிஸ்தான். ஸோ சபஹர் துறைமுகம் ஈரான்ல அமைஞ்சிருக்குது. ஸோ ஓகே, இந்த சபஹர் துறைமுகம் ஈரான்ல அமைஞ்சிருக்கு. ஸோ இது ஏன் கொஸ்டினா கேட்குறீங்கன்னா இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரேட் பண்ணுறதுக்கு, சரிங்களா? நம்ம இங்கேருந்து வெளிநாடுகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கப்பல் வழியாக வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் பண்ணால் பாகிஸ்தான் கொஞ்சம் வந்து முன்ன அப்படிதான் போயிட்டு இருந்து இப்போ பாகிஸ்தான் நமக்கு முன்னாடி இஷ்யூ இருக்குனால ஸோ ஈரான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த துறைமுகத்தை நமக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த துறைமுகத்துக்கு பில்ட் பண்ணுறதுக்கு நிறைய இந்தியாவும் ஹெல்ப் பண்ணியிருக்கு. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த துறைமுகம் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? அதுவும் இப்போ இந்தியா பாகிஸ்தான் இஷ்யூ போயிட்டு. ஸோ அதனால நம்ம எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கடல் வாணிகளாம் பண்ணுவோம்னா இந்த துறைமுகம் மூலியமா பண்ணுவோம். சரிங்களா? ஸோ ஆன்சர்
இது ஏ ஈரான். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 78வது கேள்வி, தி ட்ரீட்டி ஆஃப் பீஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஷிப் சைன் பிட்வீன் இந்தியா அண்ட் நேபாள். இந்தியாவிற்கும் நேபாளத்திற்கும் இடையே அமைதி மற்றும் நட்பு ஒப்பந்தம் எப்போது கையெழுத்தானது கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ 1951, 1950, 1955, 1960. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 1950 ஜூலை 31. ஸோ ஜூலை 31, 1950ஆம் ஆண்டு இந்தியாவிற்கும் நேபாளத்துக்கும் இடையே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அமைதி மற்றும் நட்பு ரீதியாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கையெழுத்தானது. ஓகேங்களா? ஸோ ஆன்சர் பி. ஸோ அடுத்து 79வது கேள்வி பாருங்க. 79வது கேள்வி, டூரண்ட் லைன் இஸ் டூரண்ட் சரிங்களா? டூரண்ட் லைன் இஸ் அசோசியேட்டட் வித் விச் ஆஃப் தி ஃபாலோயிங் கண்ட்ரீஸ்? ஓகேங்களா? ஸோ தூரந்த் கோடு பின்வரும் எந்த நாடுகளுடன் தொடர்புடையது? ஸோ இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஆங்கிள் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ தூரந்த் இதில் ஆக்சுவலாக வந்து எடுத்த கொஸ்டின்னா இந்தியா கோடு இருக்கும், எல்லை கோடு. ஸோ இந்தியா வந்து எந்த நாடுகளும் பகிர்ந்து கொள்கிறது அப்படிதான் அந்த கொஸ்டின். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எந்த நாடுகளும் தொடர்புடைய கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் இருக்கு. ஓகேங்களா? ஸோ தூரந்த் கோடு வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா எந்த நாடுடன் பகிர்ந்து கொள்கிறது அப்படின்னு உங்களுக்கு ஆப்கானிஸ்தான் கூட பகிர்ந்து கொள்ளும். சரிங்களா? ஸோ அந்த 106 கிலோமீட்டர் இருக்குல்ல, ஸோ அந்த ஸ்பேஸ் தான் பார்த்தீங்கன்னா தூரந்த் கோடு, தூரந்த் லைன் சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அது இன்டர்நேஷனல் லைன். ஓகே, இன்டர்நேஷனல் பார்டர் லைன். ஸோ ஓகே, இந்த தூரந்த் கோடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸோ காமன் டு ஆப்கானிஸ்தான் அண்ட் பாகிஸ்தான். சரிங்களா? ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தானுக்கு வந்து காமனாக வந்து தூரந்த் கோடு இருக்குது. ஓகே, ஸோ ஆன்சர் வந்து சி. ஸோ இந்த தூரந்த் லைன் எப்போ கிரியேட் பண்ணாங்கன்னா 1893 கிரியேட் பண்ணாங்க. 1893 கிரியேட் பண்ணாங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 80வது கேள்வி, தி பார்டர் லைன் பிட்வீன் இந்தியா அண்ட் பாகிஸ்தான் இஸ் கால்டு. இந்தியா அண்ட் பாகிஸ்தான் இஸ் கால்டு. இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கு இடையான எல்லை கோடு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ராட்க்ளிஃப் கோடா, இல்லை லைன் ஆஃப் கண்ட்ரோலா, இல்லை லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோலா, இல்லை மெக்மோகன் கோடா? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ராட்க்ளிஃப். சரிங்களா? ஸோ ஆன்சர் ஏ, ராட்க்ளிஃப் லைன், ராட்க்ளிஃப் கோட். சரிங்களா? ஸோ இந்த இதில் கேட்ட கேள்விகள் சரியா, இந்தியா மற்றும் அண்டை நாடுகள், இந்த கொஸ்டின் வந்து கண்டிப்பாக வரக்கூடிய எஸ்ஏ எக்ஸாமினேஷனில் வரும். ஸோ அதில் டவுட் பண்ண வேண்டாம், கண்டிப்பாக வரும். சரிங்களா? ஏன்னா வந்து இப்போ நிறைய வந்து இந்தியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் இஷ்யூ போகிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா ஸோ டேரெக்டாக இந்தியா பாகிஸ்தான் ரிலேட்டாக கேட்கலாம், அப்படின்னா வேறு கண்ட்ரிஸ்லாம் கேட்கலாம். ஸோ அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அப்போ இந்த வீடியோ இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை ஸோ எல்லாம் தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க, கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் வரும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.